வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு சேலத்தில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆலயத்தை பற்றின தகவல்களை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மேலும் வெண்ணங்குடிக்கு இதுக்கு முன்னாடி போனவங்களா இருந்தால் நீங்கள் அந்த கோவிலில் என்ன சிறப்பாக பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறதன் மூலம் நாங்கள் போடுற அனைத்து வீடியோ தகவலுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வெண்ணங்குடி முனியப்பன் எவ்வளவு சிறப்பு மிக்கவர், மேலும் அவரால் அருள் பெற்ற நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க என்பதையும், மேலும் இந்த இறைவனின் அருள் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்னு சொன்னாலே மிகுந்த கம்பீரமாக இருக்கிற ஒரு உருவம் தாங்க நமக்கு ஞாபகம் வரும். மேலும் இந்த முனியப்பனை ரொம்பவும் நம்பி நிறைய பக்தர்கள் இருக்காங்க. மேலும் இந்த முனியப்பன் வேண்ட வரம் கிடைக்கும் அனைத்தையுமே தரக்கூடிய ஒருவர் எனவும் பல மக்களால் நம்பப்படுறாருங்க. நிறைய பேருக்கு இந்த கோவிலில் வச்ச வேண்டுதல் நிறைவேறியிருக்கிறதாகவும் அங்கே நேர்த்திக்கடன் செலுத்தும் பல பேரை நம்ம அந்த கோவிலில் பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சேலத்துக்கு பெருமை மிக்க ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா அதில் வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலும் ஒன்று தாங்க. இந்த கோவிலின் தல சிறப்பு அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாதுங்க. மேலும் வெண்ணங்குடி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது முனியப்பன் தாங்க. இந்த முனியப்பன் கம்பீரமான தோற்றம் கொண்டவராக இருப்பாருங்க. இந்த முனியப்பன் எப்படி தோன்றினாருன்னு நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா, அந்தகாசுரன் என ஒரு அரக்கன் ரொம்பவும் மக்களுக்கும் தேவர்களுக்கும் இடையூறு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அந்தகாசுரனோட கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இவனோட இடையூறு ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாகும் பட்சத்தில் அதுக்கப்புறம் அவனிடமிருந்து அவங்களை காக்கிறதுக்காக பராசக்தி இந்த தேவர்கள் எல்லாமே ஓடி போய் வேண்டுறாங்க. இந்த அசுரனோட தொல்லை தாங்க முடியல, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி பராசக்தி கிட்ட தேவர்கள் எல்லாமே ரொம்பவும் வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை காப்பாற்ற காத்தாயம்மன் என்ற பெயரில் அம்மன் தோன்றுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த அம்மன் காத்தாயம்மன் பெயரில் தோன்றி லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, வால்முனி, கருமுனி, கும்பமுனி, சடைமுனி என்ற 7 புதல்வர்களை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 7 புதல்வர்களுமே அந்தகாசுரனை அடக்கி சம்ஹாரம் செய்து அந்த அரக்கனை அழிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த முனிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து, அதாவது இந்த 6 முனியுமே ஒன்று சேர்ந்து ஒரே உருவத்தில் ஒரே வடிவாகி கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு அருள் புரிஞ்ச அவரோட அருள் தாங்க இந்த முனியப்பன். அதாவது இந்த 6 முனியப்பங்களோட அம்சமாக விளங்குவதால் தான் இந்த முனியப்பன் நம்ம பூமியில் அவதரித்து மக்கள் அனைவருக்கும் அருள்பாரிச்சிட்டு வராங்க. மேலும் இவர் கனல் காக்கும் வீர கண்களும் அருள் ஒளியும் மேனியழகும் அஞ்சில் என அபயம் காட்டும் அருளழகும் பொங்க விளங்குகிறாருங்க இந்த வெண்ணங்குடி முனியப்பன். மேலும் இந்த முனியப்பன் கோவிலில் தனி சிறப்பு அப்படி என்னன்னு பார்த்தா, அதிசயத்தின் அடிப்படையில் தாங்க இந்த கோவிலில் சிறப்பம்சமாக ஒன்று விளங்குது. அது என்னன்னா, வேல்விலங்கு என்னும் சிறிய இரும்பு கம்பி இங்கே இருக்குதுங்க. இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தால் தீய சக்திகள் விலகி வய உணர்வு நீங்குவதாக இந்த கோவிலில் நம்பிக்கை வழங்கப்பட்டு வருதுங்க. மேலும் இதை நிறைய பேர் நம்பிக்கையோடு இதை செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த கோவிலில் இந்த வழிபாட்டுக்கு கட்டுவர்த்தனம் என சொல்கிறாங்க. மேலும் இத்தகைய வழிபாடு மிக சில கோவில்களில் தான் இருக்கிறதும் இந்த கோவிலில் இது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாகவும் பக்தர்களால் செய்யப்பட்டு வருதுங்க. மேலும் இந்த கோவிலில் மூலவர் முனியப்பன் வெண்ணங்கொடி என்ற ஒரு வகை மரக்கொடி படர்ந்த பகுதியில் அமர்ந்த நிலையில் மக்கள் அனைவருக்குமே காட்சி தந்து கொண்டு வராருங்க. மேலும் இவர் வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு காட்சி அளிப்பாருங்க. மேலும் வலது கையில் வேலும் இடது கையில் வாளும் வச்சிருப்பாரு இந்த வெண்ணங்குடி முனியப்பன்ங்க. மேலும் இந்த கோவிலில் நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கலான்னு பார்த்தா, குழந்தை வரம், திருமண தடை நீங்குவதற்காக இங்குள்ள முனியப்பனிடம் வேண்டிக் கொள்ளலாங்க. நம்ம அந்த கோவிலுக்கு போனால் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்கவங்களையும், மேலும் இந்த பிரார்த்தனை வச்சு அது அந்த வரங்கள் எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் அவங்க நேர்த்திக்கடன் செய்வதையும் நம்ம அந்த கோவிலில் பார்க்கலாங்க. மேலும் அந்த கோவிலில் என்ன நேர்த்திக்கடன் சிறப்பாக செய்யப்படுதுன்னா, குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் தொட்டிலில் போடுவதும் பொங்கல் வைக்கும் ஒரு பழக்கமும் இந்த கோவிலில் நேர்த்திக்கடன் அதிக பேர் செலுத்துவதை நம்ம பார்க்க முடியுங்க. மேலும் இந்த கோவிலின் தல பெருமை நிறைய இருக்குங்க. அதில் ஒன்று தான், நீண்ட தூரம் பயணம் புறப்படுவர்கள் கூட இங்கே அந்த கோவிலில் அவங்க வாகனங்களுடன் முனியப்பனை வணங்கிய பிறகு பயணம் செல்லவும் ஆரம்பிக்கிறாங்கங்க. ஏன்னா இந்த முனியப்பன் நம்ம வழி துணையாக வருவார் என்றும் நமக்கு வழியில் ஏற்படும் சிக்கல்களில் இருந்து நம்மளை காத்தருள்வான் எனவும் மக்களால் நம்பப்பட்டு வருதுங்க. அதனால் சேலம் மாவட்டத்தில் பெரும்பாலான மக்கள் ரொம்ப தூரங்களுக்கு செல்லும் போதோ இல்லை நல்ல காரியங்களுக்கு செல்லும் போதோ இந்த முனியப்பனை தரிசனம் செய்துவிட்டு செல்வதை நம்ம அந்த கோவிலில் பார்க்க முடியுங்க.
ஆனாலுமே பெரும்பாலான சேலத்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே அவங்க பயணம் செய்யும் ஒவ்வொரு போதும் வெண்ணங்குடி முனியப்பனை வேண்டிக் கொண்டு தான் பயணம் செல்வாங்க. அதுவும் இந்த லாரி டிரைவர், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற டிரைவர்கள் எல்லாருமே வெண்ணங்குடி முனியப்பனை உறுதுணையாக மனசில் வச்சுட்டு தான் அவங்களோட பயணத்தையே மேற்கொள்வாங்க. மேலும் அந்த மாதிரி நெடுந்தூரம் செல்கிறாங்க இல்லையா, பயணம் செய்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கவங்க கூட வெண்ணங்குடி முனியப்பனை தான் வேண்டிக்குவாங்க. அவங்க நல்லபடியாக செஞ்சு அவங்க வேலையை முடித்து நல்லபடியாக வீட்டு திரும்ப இந்த வெண்ணங்குடி முனியப்பனை வேண்டிக்கிட்டு தான் அவங்களோட ஒவ்வொரு செயலையுமே செய்ய ஆரம்பிக்கிறது இந்த கோவிலின் மிக பழமை வாய்ந்த ஒரு பழக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த முனியப்பன் தங்களோட முழு பாதுகாப்புக்குமே இந்த முனியப்பன் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி தான் எல்லா மக்களுமே இந்த முனியப்பனை நம்புகிறாங்க. இந்த கோவில் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் தாங்க இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோவில். இது சேலத்தின் காவல் தெய்வமாகவே விளங்குறாரு இந்த வெண்ணங்குடி முனியப்பன்க. மேலும் இவர் இரவில் சேலம் நகரின் காவல் பணிக்கு செல்வதாகவும் இன்று வரையிலும் நம்பப்பட்டு வருதுங்க. சேலத்தை பாதுகாக்கிறதே இந்த வெண்ணங்குடி முனியப்பன் தான் என பல பெரியவங்க சொல்றதையும் நாம கேட்க முடிஞ்சுது. மேலும் கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி செல்லும் லாரி டிரைவர்கள் விபத்தின்றி சென்று வர முனியப்பனை இந்த கோவிலை நின்று கண்டிப்பா வேண்டிக்கிட்டு தான் அவங்களோட பயணத்தையே தொடர்வதையும் நாம பார்க்க முடியுங்க. மேலும் இரவு நேரங்களில் லாரிகள் அதிகம் வரும் என்பதால் கோவில் 24 மணி நேரமுமே திறந்திருப்பது இந்த கோவிலின் தனி சிறப்புங்க. அந்த வழியாக போகிற யாருமே வெண்ணங்குடி முனியப்பனை வணங்காமல் செல்வதே இல்லைங்க. ஒருவேளை கோவில் நடை சாத்தியிருந்தால் மக்கள் வருத்தப்படுவாங்க இல்லையா, அதனாலேயே இந்த கோவில் நடை மூடப்படாதுங்க. எப்பவுமே மக்கள் தங்களோட பயணத்தை தொடங்கும் போது இந்த வெண்ணங்குடி முனியப்பனை வேண்டிக் கொண்டு பயணம் செய்வதற்காகவே இந்த கோவிலின் நடை 24 மணி நேரமே திறந்திருக்குங்க. மேலும் இந்த கோவிலில் கட்டுவார்த்தனம் சொன்ன இல்லையா, அது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இயற்கையாகவே பய உணர்வு உள்ளவர்கள் முனியப்பனுக்கு பொங்கல் வைப்பதாக வேண்டிக் கொண்டு வேல் விலங்கு இன்னும் சிறிய கம்பி இங்கே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் சுவாமிக்கு பூஜை செய்து தீய சக்திகள் விலக பய உணர்வு நீங்குவதாக நம்பிக்கை சொல்லப்பட்டு வருதுங்க. அதனால அந்த வேல் கம்பியில் நம்ம கட்டுவார்த்தனை செய்யும் போது நம்மளோட பயம் எல்லாமே பறந்து போகும். ஏதாவது தீய சக்தி நம்மகிட்ட இருந்தால் கூட அது நம்மளை விட்டு போகும் என்பது இந்த கோவிலின் நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. அதற்காக தான் இந்த வழிபாட்டுக்கு கட்டுவர்த்தனம் என பெயர் வச்சுருக்காங்க. திருஷ்டி கழிய எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடவி கழிக்கப்படுறதாகவும் இந்த கட்டுவர்த்தன நிகழ்வில் சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு எப்பவுமே மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வெண்ணங்குடி முனியப்பனை வேண்டிக்கிறது மூலம் அந்த பய உணர்வு உங்ககிட்ட நீங்குங்க. மேலும் உங்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்குது, செய்யும் தொழிலில் எல்லாமே நஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, வெண்ணங்குடிக்கு சென்று இந்த எலுமிச்சை பழ கட்டுவரத்தினை நீங்கள் செய்யலாங்க. இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் தமிழ்நாடு மாநிலத்தில் சேலம் மாவட்டத்தில் வெண்ணங்குடி என்ற ஊரில் தாங்க இந்த முனியப்பன் கோவில் கொண்டிருக்காரு. மேலும் நீங்கள் இதுவரைக்கும் வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலுக்கு போகவில்லை என்றால் சேலத்து சாமி பெருமை வாய்ந்த இந்த முனியப்பனை நீங்கள் தரிசனம் செய்து பல பயன்களை பெற வெண்ணங்குடி முனியப்பனை நீங்கள் வேண்டிக் கொள்ளலாங்க. மேலும் இந்த கோவிலின் திருவிழா எப்போ நடக்குன்னு பார்த்தா பொங்கல் முடிந்ததுமே ஜாகிர் அம்மாபாளையம் மாரியம்மன் கோவிலிலிருந்து எல்லை காவல் தெய்வமான முனியப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் அழகு குத்தியும் அக்னி சொட்டி ஏந்தியும் இந்த கோவிலுக்கு வருவாங்க. மேலும் ஞாயிறு தோறுமே இந்த கோவிலில் பொங்கல் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டு வருதுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமான கூட்டம் இந்த கோவிலுக்கு வருவதையும் நம்ம பார்க்க முடியுங்க. மேலும் ஆடி மாதத்திலையும் இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலில் மிக விமர்சையாக சில திருவிழாக்களும் கொண்டாடப்பட்டு வருதுங்க. வெண்ணங்குடி முனியப்பனுக்கு தாங்க நாள் முழுவதுமே 24 மணி நேரமுமே பக்தர்கள் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கோவிலில் எப்போவுமே பக்தர்கள் வழிபாடு செஞ்சு கொண்டே தான் இருப்பாங்க. மேலும் சேலம் வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பூஜை கட்டணம் உயர்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. அதாவது கிடாவெட்ட 50 ரூபாய் வசூலிக்கப்படுதுங்க. இது சிறிய தொகை என்றாலும் கூட இப்போதாங்க 25 வருடத்துக்கு பிறகு இந்த கட்டண உயர்வு இந்த கோவிலில் செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த முனியப்பன் கோவில் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தாங்க இந்த கோவில் இருக்குது. தினமுமே சேலம் மற்றும் வெளியூரிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வராங்க. இது தவிர அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை உள்ளிட்ட நாட்களில் ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு ஆடு கோழிகளை வெட்டி நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறாங்க. மேலும் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பய உணர்வு அனைத்துமே நீங்கள் என்ன செய்யலான்னா வெண்ணங்குடி முனியப்பனை மனதார வேண்டிக் கொண்டாலே அவர் உங்கள் பய உணர்வை நீக்கி நல்ல வழி தருவாருங்க.
மேலும் வெண்ணங்குடி முனியப்பனை வணங்குவதோடு நீங்கள் வந்துட்டு உங்கள் தினம்தோறும் உங்கள் வீடுகளில் உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் செய்து தரப்படும் பஞ்சகவ்ய விளக்கை நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏற்றும் போது நல்ல பலனை பெற முடியுங்க. மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து நாங்களே சொந்தமாக தயாரிக்கப்படும் ஒரு பொருள் தாங்க. உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் இது செய்து தரப்படுதுங்க. இந்த விளக்கை நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏற்றும் போது ஹோமம் செஞ்ச முழு பலனும் உங்களுக்கு அடையுங்க. மேலும் கண்திருஷ்டி நீங்கவும் உங்களோட தொழில் வளர்ச்சி பெறவும் இதை நீங்கள் தினம்தோறும் உங்கள் வீடுகளில் அல்லது கடைகளில் ஏற்றி தினம்தோறும் இதை நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கலாங்க. மேலும் இந்த விளக்கு ஏற்றுவதன் மூலம் பல நன்மைகளும் உங்களை வந்தடையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விளக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களது ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியுங்க.